நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த அருமையான நாளின் தூய யோவானின் பாலைவன சத்தமாக கடவுளினுடைய படைப்புகளில் ஒன்றான கடலை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாள் உலக கடல் நாள் என்று ஜூன் 8ஆம் தேதி அழைக்கப்படுகிறது. ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கும்போது தண்ணீரின் மேல் அசைவாடின ஆவியானவர் கடலையும் தரையும் தனியாக பிரித்தார், மலையும் ஆறுகளும் தனித்தனியாக பிரித்தார். இது கடவுளுடைய படைப்புகளில் அரும்படைப்பாக பெரும் படைப்பாக காணப்படுகிறது. இந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்க, கடல் உணவுகள் பற்றி அறியவும், கடலுக்கு மரியாதை செலுத்தவும் உலக பெருங்கடல் நாள் கொண்டாடப்படுகிறது. 1992ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி பூமியை பாதுகாப்போம் என்ற உடன்படிக்கை உருவானது. அந்த நாளையே உலக பெருங்கடல் நாளாக கொண்டாடப்படுகிறது. மனிதனுடைய நாகரிக நடவடிக்கைகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறித்து கடல்களில் பொதுவாக மக்களுக்கு தெரிவிப்பது, கடல்களுக்கு உலகம் முழுவதும் மக்கள் இயக்கங்கள் ஏற்படுத்துவதும் மற்றும் உலகத்தில் உள்ள கடல் நீடித்த மேலாண்மைக்கான திட்டங்களில் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பது ஆகியவை இந்நாளின் நோக்கமாக இருக்கிறது. அன்பான இறை மக்களே, கிறிஸ்தவ மக்களாகிய நீங்களும் நானும் கடவுள் நம்மை படைத்து இந்த உலகத்தில் உள்ள புல் பூண்டு மரம் செடி கொடி மலர்கள் இயற்கை காய் இன்னும் ஆறுகள் ஏரிகள் கடல்கள் பெருங்கடல்கள் மலை போன்றவற்றையெல்லாம் பராமரிக்க நம்முடைய கையிலே கொடுத்து விட்டார். ஆனால் இன்றைக்கு மனிதன் நாகரிகம் என்ற வளர்ச்சியிலே, தேவைகளின் வளர்ச்சியிலே, அதிகமான மக்கள் தொகை பெருக்கத்தினாலே இயற்கையின் படைப்பான கடவுளினுடைய கையின் கிரியைகளான கடல் வாழ் உயிரினங்களை சூறையாடுகிறோம், கொள்ளையாடுகிறோம். கடலில் அடியில் ஏற்படுகிற அந்த சுனாமி என்ற சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அந்த சுனாமி ஏன் வருகிறது என்று சொன்னால், கடலுக்கடியிலே இருக்கிற அந்த கனிமங்களை, அந்த பாதுகாப்பான தாவரங்களை இன்றைக்கு நாம் சூறையாடி ஆராய்ச்சியின் மூலமாக அங்கே நாம் செயல்படுத்துவதனால்தான் உலகத்தில் கடல் கொந்தளிப்பும் சுனாமி போன்ற பேரிழப்புகளும் பேரிடர் காலங்களும் மனிதனுடைய வாழ்க்கையிலே நிகழ்கிறது. ஆகவே அன்பான இறை மக்களே, இஸ்ரவேல் மக்கள் பார்வோனால் துரத்தப்படும் பொழுது மோசே மூலமாக வழிநடத்துகிறார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் அங்கு செங்கடல் காணப்படுகிறது. அந்த செங்கடல் இதுநாள் வரை மனிதனுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக, கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்த காரணத்தினால்தான் தம்முடைய மக்களாகிய இஸ்ரவேலர்களை பாதுகாக்க கடவுள் என்ன செய்கின்றார், அந்த செங்கடலை இரண்டாக பிளக்கிறார் மோசேயினுடைய வேண்டுதலின் பொருட்டாக. ஆகவே இரண்டாக பிளந்த கடலிலே அவர்கள் தரை வழியாக பயணம் செய்து அக்கறையை கடந்த பிற்பாடு உயிர்களை கொலை செய்ய நினைக்கும் பார்வோன், அடிமைப்படுத்த நினைக்கும் பார்வோன், இன்றைக்கு நம்முடைய வாழுகின்ற இந்த வாழ்வு சூழலிலே அநேக பார்வோன்கள் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பணம், பொருள், ஆசை, உலகம், பூமி என்ற பல காரியங்களினாலே நம்மை அடிமைப்படுத்தி துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை எவ்வாறு துரத்தினார்களோ, அவர்கள் தப்பிக்க நினைத்தபோது அந்த இயற்கை தான் அந்த கடல்தான் அவர்களை பாதுகாத்தது. அவர்களுக்கு வழிவிட்டு தன்னை துரத்தி வந்த எதிரிகளை அழித்ததை பார்க்கிறோம். கடல் என்பது இந்த உலகத்தில் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரும் படைப்பு, ஆசீர்வாதமான படைப்பு, நாம் அனுபவிக்க வேண்டிய படைப்பு. ஆனால் அனுபவிப்பதை விட்டு அதிகாரம் செலுத்த, ஆராய்ச்சிக்கு உட்படுத்த, பூமிக்கடியிலே கடலுக்கடியிலே சென்று அதனுடைய கனிம வளங்களையும் தாவரங்களையும்
குறித்த ஒரு விழிப்புணர்வு என்ற போர்வையிலே அதை அழிக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக இந்த நேரத்தில் நாம் வேதனையோடு கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த நாள் உலக கடல்வாழ் தினம் ஆகிய இந்த நாளில் ஆண்டவராகிய கடவுள் உலகத்தை படைக்கும்போது இந்த கடல்களையும் படைத்திருக்கிறார். அந்த கடல்தான் தம்முடைய மக்களாகி இஸ்ரவேலரை பாதுகாத்தது. இன்றைக்கு கடல்வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். கடலில் இருக்கிற இயற்கை சூழலை நாம் பாதுகாக்க வேண்டும். தானாக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த கடல் உயிரினங்கள், மீன், இன்னும் மட்டும்தான தாவரங்கள், கனிமங்கள் அனைத்தும் கடவுளால் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பொருள்களை நாம் இன்றைக்கு அபகரித்து கொள்கிறோம். பண மோகத்தில், செல்வம் சேர்க்கின்ற மோகத்தில். ஆகையினால்தான் அந்த கடல் இன்றைக்கு கோபப்பட்டு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கின்ற வகையில் ஊருக்குள் புகுந்து எல்லாவித உடைமைகளையும் அழித்து விடுகிறது. ஆகவே இந்த கடல்வாழ் தினமாகிய இந்த நாளில் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கடலை பாதுகாப்போம், இயற்கையை நாம் பேணுவோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரிடத்தில் நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள பரலோக தந்தையே, கடல்வாழ் உயிரினங்கள் கொண்டாடுகிற இந்த நாளில் உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் வந்து இந்த ஆழமான சிந்தனையை எங்களுக்கு வழங்கினதுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தராம் இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல ஒரு பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.